ஏகனை போற்றி எனையாரும் ஈசனை போற்றி பிரகடனத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசனம். ஏழைகளை எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீங்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து. இன்றைய பதிவு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று கட் பண்ணி போட்டு விட்டுருந்தோம். அதாவது 10ஆம் இடத்தில் சனி நின்ற பலன் அப்படின்ற ஒரு ஷார்ட்ஸில் பார்த்துட்டு கந்தசாமி பாண்டியன் அப்படின்ற ஒரு ஐடியிலிருந்து ஒரு நேயர் கேட்டிருக்கார். மேக்சிமம் அவர் படிச்சுட்டு இருக்கக்கூடியவராக இருக்கலாம். அதனால தான் அவரால் இவ்வளோ ஒரு விவரமாக அந்த கேள்வியை கேட்க முடியுது. இல்லைன்னா கொஞ்சம் தடுமாற்றமான கேள்வியாக இருக்குது. ஆனால் கேள்வி ரொம்ப சிம்பிள். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, 10ஆம் இடத்தில் சனி அமர்ந்து தசை நடத்தினால் எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த ஷார்ட்ஸினுடைய சுருக்கம் 3 நிமிஷம் தான் ஷார்ட்ஸ் ஓடக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் இவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி அப்படின்றது 10இல் சனி ஆட்சி பெற்றால் அப்படின்னு கேட்டிருக்கார். மிக அருமையான கேள்வி, அற்புதமான கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப வீடியோ லென்த்தாக போயிட்டு இருக்கும். எவ்வளவு சுருக்கி சொல்ல முடியுமோ சுருக்கி சொல்றேன். இருந்தாலும் அந்த சுருக்கி சொல்ல முடியாத பட்சத்தில் வேற வழி இல்லாமல் வீடியோ நீண்டு போகும். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அல்லது வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்க. இது ரெண்டுமே உங்களுக்கு பலனுள்ள ஒரு விஷயமா இருக்கும். இப்போ இவர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது 10இல் சனி ஆட்சி பெற்றால் அப்படின்ற ஒரே ஒரு கேள்வியில 10இல் அப்படின்ற ஒரு வார்த்தை, சனி ஆட்சி பெற்றால் அப்படின்ற ஒரு 3 வார்த்தை. இந்த 4 வார்த்தைகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் பேசலாம். அவ்வளோ நேரம்லாம் பேச வேண்டாம். அவ்வளோ நேரம் பேசினா ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களுக்கும். எனக்கு ஒன்றும் பிரச்சனை, நான் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுவேன். ஒரு டாப்பிக்கில் பேசக்கூடிய அமைப்புங்கிறது எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுவேன். கேட்குற உங்களுக்கு சிரமமாக இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி, இது ஒரு அத்தியாய சுருக்கம்லாம் சொல்ல முடியாது, தெளிவாக புரிகிற மாதிரி ஓரளவுக்கு சுருக்கி நான் சொல்கிறேன். தெளிவாக நம்ம பார்த்துக்கலாம். இந்த அமைப்பு அப்படின்றது எந்த லக்னங்களுக்கு வரும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். முதல்ல 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் மேஷ லக்னத்துக்கு 10ஆம் இடமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய. ஆட்சின்னு சொல்லும்போதே கிட்டத்தட்ட 2 பாவகங்கள் தான் சொல்ல முடியும். 2 ராசிகள். மகர ராசியில சனி ஆட்சி, கும்பராசியில சனி ஆட்சி பிளஸ் மூலத்திரிகோணம் அப்படின்ற 2 பொசிஷன்ல வரும். அப்ப இந்த 2 இடங்களில் மட்டும்தான் சனி ஆட்சி ஆகக்கூடிய ஒரு அமைப்பாக வரக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து பார்த்தோம்னா மேஷத்துல சனி நீச்சம். இங்க நீச்சம் ஆயிடும். இங்க உச்சம் துலாத்துல. இந்த 4 இடங்கள் நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இவர் கேட்ட கேள்விகள் அந்த 4 வார்த்தைக்கு 4 இடத்துல இருந்து நம்ம கண்டிப்பா விளக்கம் சொல்லி ஆகணும். அது போக அந்த வீடியோனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த சனி நின்ற பலன் என்ன செய்யும், சனியினுடைய அமைப்பு அந்த ஜாதகங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை தரும் அப்படின்றத நம்ம சொல்லணும். அந்த சாஸ்திர இருந்ததுகள் 10ல் சனி இருந்து தசை நடத்தினால் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை காரக கிரகம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த காரக கிரகம் காரகத்தோடு இருந்துச்சுன்னா பெருசா பாதிக்காது. ஆனால் அந்த தசை நடந்தது அப்படின்னா, சனி தசையே நடக்குது அப்படின்னா கொஞ்சம் கடுமையான பலன்களை, ரொம்ப கடுமையான பலன், கொஞ்சமெல்லாம் கிடையாது, நல்ல கடுமையான பலன்களை தரும். அந்த ஜாதகருடைய அடையாளத்தை மறைத்து விடும். அதாவது உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த லட்சணத்தையே மறைக்கக்கூடியவன், லட்சணத்தை அழிக்கக்கூடியவன் அப்படின்றது சனி. ஏன்னா அவன் தான் உத்தியோகக்காரன், அதாவது கர்மக்காரன் சொல்லுவோம், ஜீவனக்காரன் அப்படின்னு சொல்லுவோம், தொழில்காரன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப தொழில்காரன், ஜீவனக்காரன், கர்மக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி 10இல் காரக கிரகமாக நின்று தசை நடத்தினார். அவருக்கான அந்த அடையாளம் அப்படின்றது மறுக்கப்படும் அல்லது மறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆக்சுவலா இது 10ஆம் இடமாக வரக்கூடிய அமைப்பு அப்படின்றது மேஷ லக்னத்துக்கு 10ஆம் இடமாக வரும். இந்த லக்னத்துக்கு 10ஆம் இடமாக சனி வரக்கூடியது. பொதுவாக 10ஆம் இடம் அப்படின்றது கேந்திரங்களின் முதன்மையான ஒன்று. அதாவது லக்னம் அப்படின்றது ஒரு கேந்திரம், சதுர்த்த கேந்திரம்ன்றது 2வது, 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சதுர்த்த கேந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்தம கேந்திரம் அப்படின்றது 3வது கேந்திரம். அதாவது இது லக்னமா இருக்கக்கூடியது 1வது கேந்திரம். இதற்கடுத்து 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது சதுர்த்த கேந்திரம். இதற்கடுத்து 7ஆம் இடம் அப்படின்றது சப்தம கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3வது கேந்திரமா சொல்லுவோம்.
இது வந்து 4வது கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, பெருங்கேந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 10ஆம் இடமாக எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ 1 2 3 4. இப்போ 4 கேந்திரங்கள்ல வந்து முதல் கேந்திரம்ன்றது வந்து லக்னமா போயிடும். அது வந்து லக்னத்தினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஜாதகருடைய முழுமையான பண்பு, லட்சணம், அமைப்பு, பிறந்த குலம், ஜாதி, பெருமை இதெல்லாம் சொல்லக்கூடியது வந்து லக்னம். 4 வந்து இடம், போக்குவரத்து, அவருடைய மனசு, இதயம், இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். 7 வந்து அவருடைய வாழ்க்கை துணை, சமுதாயம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லக்கூடியது 7ஆம் இடம். 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஜாதகனுடைய முக்கியமான விஷயத்தை சொல்லக்கூடிய இடம் தான் 10ஆம் இடம். அதுக்கு வந்து பெருங்கேந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கேந்திரங்கள் வந்து மிக முக்கியமான இடம் அப்படின்றது வந்து பெருங்கேந்திரம். அதே மாதிரி திரிகோண வீடுகளில் வந்து மிக முக்கியமான இடம்ன்றது வந்து 9ஆம் இடம். லக்னம் அப்படின்றது வந்து இந்த 2லையுமே வர்றதுனால அது 2க்குமே வந்து சமமான ஒரு விஷயமா இருக்கும். கேந்திரங்களில் வந்தாலும் லக்னம் வந்து ஒரு சிறப்பான அமைப்பை பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து கோணங்களில் வந்தாலும் லக்னம்ன்றது வந்து சிறப்பான அமைப்பை பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதனால் வந்து அது பொதுவாக விட்டோம் அப்படின்னா இந்த திரிகோண வீடுகளில் வந்து 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் வந்து மிக முக்கியமான இடமாக கருதப்படக்கூடிய ஒரு அமைப்பு. 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4வது கேந்திரம், அதாவது வந்து இந்த தசம கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடம் வந்து பெருங்கேந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இந்த 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஜாதகருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பங்கை வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, மிகப்பெரிய பங்கை அழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்போ அந்த இடத்துல வந்து கிரகங்கள் அப்படின்றது வந்து ஒரு கிரகம் ஒரு உன்னதமான ஒரு அமைப்பு, உன்னதமான பலன்கள், உன்னதமான மேன்மையான பலன்கள், யோகமான பலன்கள், ஜீவனான பலன்கள் எல்லாம் அடிக்கிட்டே போனால் நிறைய யோகமான பலன்களை தரும் அப்படின்றது வந்து 10ல் ஒரே ஒரு கிரகம் இருக்குது. ஏன்னா அது கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடியது. இது 2மே, அதாவது ஜீவனஸ்தானம் அப்படின்றது வந்து இவருக்கான தொழில் என்ன, தொழிலை சொல்லக்கூடிய கிரகம் எது, தொழிலை சுட்டி காட்டக்கூடிய ஒரு அமைப்பு என்ன அப்படிங்கிறது வந்து இந்த 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான். அதுபோல 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த தொழில் செய்வார் அப்படின்றத வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன், அதாவது அடையாளப்படுத்துவது அப்படின்னு சொல்லக்கூடியது 2ஆம் இடம். 7ஆம் இடத்துல வந்து எவ்வளவு சம்பாதிப்பார் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 7ஆம். ஏன்னா அது ஜனக்கட்டு அப்படின்றது வந்து 7ஆம் இடம் தான். அப்போ அந்த ஜன நெருக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இவர் வந்து தொழில் செஞ்சாகும். அப்போ அந்த ஜனக்கட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஜன நெரிசல் அப்படின்னு சொல்லக்கூடியது 7ஆம் பாவம். அப்போ அந்த 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை வைத்து இவர் எந்த அளவுக்கு தொழில் செய்வார், எந்த அளவுக்கு வந்து தொழிலில் ரீச் ஆவார் அப்படின்னு சொல்லக்கூடியதை சொல்றது வந்து 7ஆம் பாவம். என்ன விதமான தொழிலை செய்வார் அப்படின்னு சொல்லக்கூடியது 2ஆம் பாவம். என்ன தொழில் செய்வார் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அந்த தொழிலில் வந்து அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாரா, அந்த தொழிலை வந்து தெளிவான முறையில் நேர்த்தியான முறையில் ஆயுள் காலத்துக்கு வந்து அவருக்கு வந்து அந்த தொழில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத சொல்றது வந்து 10ஆம் பாவம். சரி, இப்போ இந்த 10ஆம் பாவத்தில் வந்து சனி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும், மேச லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் பாவத்தில் சனி இருக்கிறது அப்படின்றது வந்து ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஆட்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி இங்கே வந்து அவர் வந்து கெடுதலை செய்வாரா அப்படின்னா செய்ய மாட்டார். 10க்குடையவனாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 10க்குடையவன் ஆட்சியாகிறார். இப்போ தானே முதல்ல வந்து ஷார்ட்ஸில் வந்து என்ன சொன்னேன், 10ல் வந்து சனி இருந்தால் அந்த நபருக்கு வந்து அடையாளம் மறுக்கப்படும் சொல்லி சொன்னீங்க. இங்கே எந்த வாயில சொல்லிட்டு இருக்க 10ல் வந்து சனி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் 10க்குடையவன். 10க்குடைய கிரகம் 10ல் எந்த ஒரு அமைப்பிலுமே அந்தந்த பாவத்திற்குடைய கிரகம் அந்த இடத்தில் ஆட்சி பெறுமேயானால் அந்த பாவகத்தினுடைய பலனை கண்டிப்பாக தந்தே தீரும். இது என்ன அப்படின்னா, ஒரு பாவகத்துக்கான கிரகம் அந்த பாவத்திலேயே ஆட்சி வருது. அப்ப அந்த பாவத்துக்கான பலனை அந்த கிரகம் தந்தாகும். அதனுடைய தசை வந்தாலும் வரலைனாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. 10ல் இருக்கான், தொழில் நல்லா இருக்கும். 9ல் இருக்கான், தந்தை தாய், தந்தையார் நல்லா இருப்பார், அவருக்கான செல்வாக்கு சொல்வாக்கு வெளிப்புறங்களில் இருக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கம், மேன்மக்களோட பழக்க வழக்கம் அப்படின்றதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறோம். 8ல் வந்து 8 இருக்கான், ஆயுள் தீர்க்கம் இருக்கும். அந்த 8 தசை வரும்போது அவர் வந்து சிரமப்படுறாரு, வேற விதமான ஒரு விஷயங்களில் வந்து அவர் வந்து கஷ்டப்படுறாரு, அது வேற விதமான பலன். 8 இருக்காரு அப்படின்னா ஆயுள் பங்கம் இல்லை, ஆயுள் பலமான ஒரு ஜாதகம் அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். அப்போ பாவகங்களுக்குரிய கிரகம் பாவகங்களில் இருக்கும் பொழுது அதனுடைய பலனை அவர் தந்தே தீர்வார் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து அது நிச்சயமா எடுத்துக்கலாம். இங்க வந்து 10ல் சனி இருக்கிறது கெடுக்காது. இது எப்படி கெடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க லக்ன ரீதியாக அது கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டே ஒழிய மற்றபடி வந்து இது கெடுக்காது. இப்போ மேஷ லக்னத்துக்கு இது வந்து சரலக்னம். இந்த சரலக்னத்துக்கு 11 பாதகம் இல்லையா, அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. மேஷ கடகம், துலாம் மகம், இந்த லக்னங்களுக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதகம். அப்போ அந்த பாதகத்தை செய்யக்கூடியவன் அப்படின்றது வந்து 11ஆம் இடத்து அதிபதியாக வரக்கூடியவன். ஆனால் இங்கே வந்து இங்கே இந்த சனியை 3 மறந்து வைப்போம், அப்புறம் போட்டுப்போம்.
இப்போ இந்த சனி வந்து இங்கே 10ல் இருக்கிறார். இங்கே லக்னம் மேஷ லக்னம், மேஷ லக்னத்துக்கு வந்து 10ல் சனி. இங்கே வந்து பலம் இழந்த சனி பொதுவாக, அதாவது பலம் இழந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியது இவங்களுக்குன்னு ஒரு ஸ்தான பலம் ஒன்று இருக்குது. இந்த ஸ்தான பலத்தில் இருந்தால் வந்து அவங்க வந்து இன்னும் வந்து பலமான ஒரு கிரகங்களாக கருதப்படக்கூடிய அமைப்பு. ஆனால் இங்கே வந்து 10ல் வந்து பலம் இழந்த கிரகம், ஆனாலும் ஆட்சி ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்கே வந்து இந்த ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே 11 கூடையவனும் இவர் தான், இந்த 10 கூடையவனும் இவர் தான், 11 கூடையவனும் இவர் தான். அப்போ 11 கூடிய பாதகாதிபதி 11ஆம் இடத்திற்கு 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல பாவ அமைப்புல வந்து 11 கூடையவன் வந்து பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் மறைஞ்சிடுறார். அப்போ 10ல் இருக்கக்கூடிய கிரகம் தொழில் கிரகம், தொழில் ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தொழிலை இவருக்கு கண்டிப்பாக தந்தே ஆகும். ஒரு இடத்துல இருக்கக்கூடிய கிரகம், இந்த இடத்துல இந்த கிரகம் இருக்கு அப்படின்னா இந்த கிரகம் இந்த இடத்துல இருக்கும் பொழுது இந்த பலனை பெறுவார். ஒருவேளை அவர் இங்க இருக்காருன்னு வச்சுக்கோமே, சனி இங்க இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அல்லது இங்க இருக்கக்கூடிய அமைப்பு அல்லது இங்க இருக்கக்கூடிய அமைப்பு, அப்ப இவர் வந்து இந்த இடத்தை பார்த்துருவார். சனிக்கு வந்து 3ஆம் பார்வை அப்படின்றது வந்து 10ஆம் பார்வை அப்படின்றது வந்து சிறப்பு பார்வை, 7ஆம் பார்வை பொது பார்வை. அப்போ 3ஆம் பார்வையில் வந்து சனி தன்னுடைய வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பு, 10ஆம் பார்வையில் வந்து மீண்டும் தன்னுடைய வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பு, 7ஆம் பார்வையில் மீண்டும் தன்னுடைய வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பு. இந்த அமைப்பு எப்படி அப்படின்னா இது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியா இருக்கும். இங்க இருக்கக்கூடிய அமைப்பை காட்டிலும் இந்த இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியை தரக்கூடிய அமைப்பு. காரணம், இந்த கிரகம் சனி அப்படின்னு சொல்லக்கூடிய பாவ கிரக வரிசையில் வரக்கூடிய ஒரு அமைப்பு. சனியினுடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய இடத்தை தானே பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த இடத்துல இருந்து இங்கே பார்க்கறாரு, இந்த இடத்துல இருந்து இங்கே பார்க்கறாரு, இந்த இடத்துல இருந்து இங்கே பார்க்கறாரு. இதை வந்து இப்படி சொல்லலாம், சீவனில் சுவரேவார சீரியர் நோக்க கூடவே பாவகன் பார்க்க அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும். அதாவது வந்து சீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு, அதாவது சீவன்னா பொதுவாக லக்னம், லக்னத்தில் வந்து சீவனில் சுவரே வாழ சீரியர் நோக்க கூடவே பாவகன் பார்க்க அதை ஆவதே ஆயுள் தீர்க்கம் அப்படின்னு சொல்லி சொல்லும். அறிவில் மன்னனாளா அப்படின்ற ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கும். ஆனால் அது வந்து லக்னத்துக்கு வந்து அது வந்து ஓகே, லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய அமைப்பு. இங்கே வந்து மகர லக்னமாக இருக்குன்னு வச்சுக்கோமே, மகர லக்னமாக இருந்து சனி இந்த இடத்துல 10ஆம் இடத்துல வந்து இங்கே உட்காந்துறார், நீச்சமும் ஆயிடுறார். இப்போ இங்கே நீச்சமும் ஆகக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து மீண்டும் 10ஆம் பார்வையில் தன்னுடைய வீட்டை பார்த்துருவார். இப்போ இங்கே தான் சீவனில் சுபரே வாழ, இங்கே ஆக்சுவலாக வந்து ஒரு குருவே இருக்காருன்னு வச்சுக்கோங்க, சுபர்னு சொல்லக்கூடிய அமைப்பில் குரு இருக்கார் அல்லது சுக்கரன் இருக்கார். இது என்ன பண்ணும் அப்படின்னா சீவனில் சுபரே வாழ சீரியர் நோக்க கூடவே பாவகன் பார்க்க, சீவன்றது வந்து லக்னம் பாவத்தில் வந்து சுபர்கள் அதாவது சுக்கரனும் குருவும் இருக்கார். இங்க வந்து குரு அப்படின்றது 12-3 கூடியவர் மகர லக்னத்திற்கு. இங்க சுக்கரன் அப்படின்றது வந்து 5-10 கூடியவர். இங்க வந்து 2 கிரகங்கள் வந்து சுப கிரகங்களாக வேண்டாம், சுக்கரனை வச்சுக்குவோம், குரு கூட நீச்சமாயிடுவார் இந்த இடத்துல. அப்ப இந்த இடத்துல வந்து சுக்கரன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சனி இங்க இல்லை, இங்க இருக்க. அதாவது இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது இங்கேயே இருந்தால், மேஷ லக்னத்துக்கு 10ல் சனி இருந்தால் ஆட்சி பலம். இங்க மகர லக்னமாகி 10 இங்க வந்து சனி வந்து இந்த இடத்துல இருக்காரு அப்படின்னா இந்த இடத்துல இருந்து மீண்டும் தன்னுடைய வீட்டை திரும்பி பார்ப்பார். சுப கிரகங்கள் தன்னுடைய வீட்டை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு வேற மாதிரி இருக்கும், அசுப கிரகங்கள் தன்னுடைய வீட்டை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு வேற மாதிரி இருக்கும். இது எப்படி இருக்கணும் அப்படின்னா லக்னாதிபதியாக இருந்து திரும்பி பார்த்தாரு அப்படின்னா அந்த லக்னத்தை வந்து அவர் வலுப்படுத்துறாருன்னு அர்த்தம் சனியை பொறுத்த வரைக்கும். அந்த இப்போ இந்த இடத்துல வந்து சுக்கரன் இருக்கார், இங்க வந்து இந்த லக்ன பாவத்திற்கு 5-10 கூடையவர் வந்து இங்க உட்கார்ந்து இருக்கார். கர்மாதிபதியும் பஞ்சமாதிபதியும் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து லக்னத்தில் உட்கார்ந்துறாரு. இப்ப வந்து சீவனில் சுபரே வாழ சீரியர் நோக்க, இங்க வந்து குரு இங்க இருந்தார், உச்ச குரு இங்க பார்த்தவர். சீரியர் நோக்க சீவனில் சுபரே வாழ, சீரியர் அப்படின்றது வந்து சுபகிரகங்கள், சீரியர் நோக்க கூடவே பாவகன் பார்க்க. இந்த சனி வந்து 10ஆம் பார்வையில பார்த்தார், கூடவே பாவகன் பார்க்க ஆவதே ஆயுள் தீர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆயுள்ல வந்து அவனுக்கு வந்து எந்த விதமான பந்தமும் இல்லை, குறையும் இல்லை அப்படின்றது ஒரு விஷயம். அறிவில் மன்னவனாம் அப்படின்னு சொல்லும், அறிவில மன்னவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து மகர லக்னத்துக்கு மட்டும்தான் பொருந்தும், வேற லக்னத்துக்கு பொருந்தாது. இப்போ இந்த இடத்துல வந்து சனி தன்னுடைய வீட்டுல ஆட்சி வீட்டில் இருக்கக்கூடியது அப்படின்றது வந்து ஒரு விதமான பலனை கொடுக்கும். அதே மாதிரி அதே ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய அமைப்புலையுமே சனி வேற இடத்துல இருந்து பார்த்ததுன்னா அது ஒரு வேற மாதிரியான ஒரு பலனை கொடுக்கும். சரி, இப்போ வந்து மேஷ லக்னத்தை அப்புறம் எடுத்துக்குவோம்.
இது எதுக்காக நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, அந்த சனியினுடைய பார்வை எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயத்த சொல்ல வர்றேன். இங்க சனி இருக்கார், ஆட்சி வீட்டில் இருக்கார். அப்ப ஆட்சி வீட்டில் இருக்கக்கூடிய சனியினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இங்க 10 இருக்கக்கூடிய 10க்கான கிரகம், 10னுடைய அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் அந்த ஜாதகருக்கு அவர் தர வேண்டிய பலனை கண்டிப்பாக தருவார். தொழில வந்து நல்ல நேர்த்தியான தொழிலை தருவார், அல்லது அரசாங்க உத்தியோகம் அப்படின்னு சொல்லலாம். 10ல் ஒரு கிரகம் இருந்தால் அல்லது 10ல் ஒரு பாவி இருந்தால் இங்கே தான் அது வந்து மேட்ச் ஆகும், வேற எங்கேயும் மேட்ச் ஆகுது. இந்த இடத்துக்கு மட்டும்தான் அது மேட்ச் ஆகுது. மேட்ச் லக்னா லக்னத்துக்கு 10ஆம் இடம் வந்து பாவியா வந்து அவர் உட்காந்துருக்கார், அந்த இடத்திற்கு அதிபதி. ஆனால் இந்த சனி இங்கேயோ 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 இருந்து அதை பார்த்துருக்காரு. பார்த்தாருன்னா ஆபத்து. தன்னுடைய வீடு தான் திரும்பி பார்க்குறாரு. தன்னுடைய வீடு திரும்பி பார்க்கக்கூடிய சனியாக இருந்தாலும் சனியினுடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது பார்க்கக்கூடிய இடத்தை நாஸ்தி பண்ணிடுவார். முழுமையாக அந்த இடத்த வந்து இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பை பண்ணிடுவார். இங்கே வந்து சனி ஆட்சியில் இருக்கிறது நல்ல விஷயம். மேஷ லக்னத்துக்கு சனி ஆட்சியில் இருக்கக்கூடியது நல்ல விஷயம். ஆனால் இந்த சனியாகப்பட்டவர் இங்கேயோ 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 இருந்து பார்த்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாவம் கெட்டு போயிடும். இப்போ 10ல் வந்து சனி இருக்கிறது, மேஷ லக்னத்துக்கு 10ல் இருக்கக்கூடியவன் 10 குடையவன் கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவன் 10 குடையவன் 10ல் இருக்கிறது நல்லது, எந்த விதமான விஷயம் கிடையாது. இதில் வந்து ஒரு கிரகம் இருந்தால் அருமையான யோகத்தை தரக்கூடிய கிரகமாக இருக்கும். அதே சனி வந்து இங்கேயோ 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 இருந்து பார்த்துருக்கிறார். பார்த்துச்சுன்னா இவருக்கான அடையாளம் மறுக்கப்படும். இதுதான் வித்தியாசம். அவர் வந்து 10ல் வந்து வேற லக்னங்கள் இருக்கு, அதுக்கு வந்து கும்ப லக்னம் பேசிடுவோம். இது போக மீதி லக்னங்கள் இருக்கு அப்படின்னா அதில் வந்து 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கெடுக்க செய்யும், அது காரக கிரகமாக இருந்து கெடுக்க செய்யும். ஆனால் மேஷ லக்னத்துக்கு வந்து 10ல் சனி இருந்ததுனால் அது அந்த பாவகத்தை உயர்த்தி பிடிக்கும். அந்த பாவகருக்கு தேவையான அந்த அந்த ஜாதகருக்கு தேவையான அனைத்து பலன்களையும் 10ஆம் இடத்து பலன்களையும் கண்டிப்பாக தரும். இங்க வந்து சனி தசை வராமல் இருந்தால் நல்லது. மீண்டும் ஒரு இக்க வைக்கிறோமா, சனி தசை வராமல் இருந்தால் நல்லது. இங்க சனி தசை ஏன் வரக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி சரலக்கணங்களில் 11 குடையவன் பாதகாதிபதி. 11க்கு 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ல் மறைஞ்சது நல்ல விஷயம் தான். ஆனால் தசை வராமல் இருந்தால் நல்ல விஷயம். தசை வந்தது அப்படின்னா இங்க இவருக்கு இந்த லக்னாதிபதிக்கு இந்த ஜாதகருக்கு யார் உயிராக மதிக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய ஒரு உறவோ அந்த உறவுக்கு வந்து இவர் வந்து கொல்லி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டு வருது. ஏன்னா பாரகாதிபதி 10ல் நிற்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கடுமையான பலனை, மிக கடுமையான பலனை, அதீத கடுமையான பலனை தரும். அது வரைக்கும் வந்து சனி தசை வரலைன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இல்லை வேற ஏதாவது ஒரு ராகு தசையில் சனி புத்தி அல்லது புதன் தசையில சனி புத்தி இது மாதிரியான ஒரு அமைப்புகள் வரும் பொழுதும் கண்டிப்பாக இவர் வந்து அந்த அந்த உயிர்காரகத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வந்து கெடுபலன்களை தருவதற்கு தயங்குவதே கிடையாது. அதே மாதிரி வந்து இந்த சனி இங்கிருந்து பார்த்தாலும் இங்கிருந்து பார்த்தாலும் இங்கிருந்து பார்த்தாலும் பாதகாதிபதியாக இருந்து 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து உயிர்கேடு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை கொடுக்கும். எப்படின்னா இங்க சனி இல்லாமல் இங்கே 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 இருந்து பார்த்தாருன்னா ஜாதகருக்கு பிரச்சனை கொடுக்கும். பாதகாதிபதி 10ஆம் இடத்தை பார்க்கணும், கர்மஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து இவருக்கு வந்து உடல் ரீதியாக மன ரீதியாக நோய் ரீதியாக பல அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த சனியினுடைய அமைப்பு இங்கே இங்கே இங்கிருந்து பார்த்து அந்த ஜாதகருக்கு அந்த சனியினுடைய அமைப்பு அந்த பலனை கொடுக்கும். ஆனால் இங்கே இருந்துட்டார் அப்படின்னா தொழில் ரீதியாக நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பார். சனி தசை வராமல் இருக்க வரைக்குமே சனி தசை வந்துன்னா மற்றவங்களுக்கு வந்து இவர் ஈமக்கிரியை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்ற ஒரு அமைப்பில் கொண்டு வந்து கொடுத்துருவார். இதுதான் ரெண்டுக்குமே உள்ள வித்தியாசம். இங்கே 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 இருந்து பார்த்து சனி இருந்தால் இந்த 10ஆம் இடத்தை பார்க்கறது, அதாவது வந்து கிரகம் இருக்கிறதும் பார்க்கறது, தன்னுடைய வீட்டை திரும்பி பார்க்கக்கூடிய கிரகம், தன்னுடைய வீட்டில் தானே இருக்கக்கூடிய கிரகம், ரெண்டுக்கு வித்தியாசம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இங்க வந்து இங்கே 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 இருந்து பார்த்தார் அப்படின்னா இவருக்கு சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது வந்து இவருக்கு கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ராகு தசை சனி புத்தியில, புதன் தசை சனி புத்தியில வந்து அது மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இவருக்கு வந்து உடல் பிரச்சனை, மனப்பிரச்சனை, உயிருக்கு போராடக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கக்கூடியது. ஏன்னா பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேலையை தான் செய்வார். அவர் இங்கே இருந்தார் அப்படின்னா அந்த சனி தசை வரும்பொழுது இவர் மற்றவங்களுக்கு வந்து அந்த உயிர்காரகத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து இவர் வந்து கொஞ்சம் மன கஷ்டப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். மற்றபடி வேற எந்த விதமான பிரச்சனையும் அவர் தரமாட்டார். இங்கே வந்து 10ல் இருக்கக்கூடிய சனி மேச ராசிக்கு 10, 11 உடையவன். அதாவது 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்திற்கு சொந்த ஆட்சி வீடாகவும்
11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாதகஸ்தானம் பிளஸ் லாபஸ்தானத்திற்கும் அவரே ஆட்சி நாயகன். அப்ப ரெண்டுக்கு அதை போர்ட்ஃபோலியோ எடுக்கக்கூடிய கிரகம் ஏதோ ஒரு வீட்டில் இங்க இருக்கக்கூடாது. கண்டிப்பா இங்க இருந்தார் அப்படின்னா அவருடைய தசையோ புத்தியோ நடந்தது அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு அந்த பாதகத்திற்கான பலனை கண்டிப்பாக தந்தே தீர்வார். ஆனால் 10ல் இருக்கக்கூடிய சனி அப்படின்றது வந்து பொதுவாக வந்து அவருக்கு உயிர்காரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து கை வைக்க மாட்டாரு. அவர் வேற யாருக்காவது வந்து அந்த கர்மகாரியங்கள் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படக்கூடியது சனி தசை வந்தால் மட்டும்தான். மற்றபடி வேற எதுவும் இல்லை. வேற எங்கேயாவது இருந்து பார்த்து தசை நடத்துதோ அல்லது பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் வந்து புத்தி நடந்தால் இவருக்கு அது வந்து அந்த சிரமத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து 10ஆம் இடத்துல இருக்குது. மற்றபடி தொழிலில் வந்து பிரச்சனை தரமாட்டார். தொழிலில் வந்து எந்த விதமான பாதிப்பையும் தரமாட்டார். மென்மேலும் வளரக்கூடிய தொழில், நல்ல ஒரு உச்சமான நிலையில் இருக்கக்கூடிய தொழில், ஒரு 100 பேர்த்துக்கு 200 பேர்த்துக்கு தொழிலை தரக்கூடிய ஒரு முதலாளியாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றதெல்லாம் வந்து இந்த சனியினுடைய அமைப்பு இந்த இடத்துல 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதில் என்னன்னா கிரகத்தினுடைய வலு சுபத்தன்மை ரெண்டையும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதாவது கிரகத்தினுடைய வலு சுபத்தன்மை இது ரெண்டையும் தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே ஒரு கிரகம் நமக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக நம்ம பலன் சொல்றதுக்கு நல்லா இருக்கும். இங்கே வந்து இது வலு 10ஆம் இடத்தில் ஆட்சி பலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி 11ஆம் இடத்தில் வந்து ஆட்சி பலம், இது வந்து மூலத்திரிகோணம் வீடு. மேச லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து தவறு, இது ஆகவே ஆகாது. இது வந்து ஒரு 75% வந்து நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, 100% கொடுக்கவே கொடுக்காது. இங்க 7ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி, இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து 75% வந்து நன்மையை கொடுக்கக்கூடிய இந்த சனியாகப்பட்டவர் இங்க இருந்தார் அப்படின்னா 50% நன்மையை கொடுப்பார். இங்க உச்ச சனி வலுத்தவர், இங்க வந்து உச்சம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதே வந்து ஸ்தான பலம் அப்படின்றது ஒரு விஷயம். ரெண்டு விஷயத்துல வந்து இந்த சனி வந்து பலம் பெற்ற சனியாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதாவது 10 கர்மாதிபதியாக 7ல போயிட்டு சனி உச்சமடையக்கூடியதும் ஸ்தான பலத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பு. 2 பலத்தில் இருக்காரு இங்க இந்த 2 பலம் அப்படின்னு தான் சொல்றோம். பலம் வேறு, சுபத்தன்மை வேறு. இது ரெண்டுமே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இங்க வந்து சனி வந்து சுபமா இருக்காருன்னா கண்டிப்பா இல்லை. சனி பலத்தோட இருக்காரு, நல்ல ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படின்னு தான் அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ சனிக்கு பொதுவாக 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இல்லையா? மேற்கு திக்கில் பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. சனிக்கு வந்து 7ஆம் பாவம்ன்றது வந்து பலமான சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இங்க வந்து அவர் சுபத்தன்மை அடையவில்லை, பலத்தன்மை அடைந்திருக்க. அப்ப வந்து என்ன அப்படின்னா இங்க 10 7ல 11 7ல 2 போர்ட்ஃபோலியோ எடுத்த ஒரு கிரகம் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடியது. 7ஆம் பாவம்ன்றது என்ன? கலத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். ஆணுக்கு பெண் அல்லது பெண்ணுக்கு ஆண், அதாவது வந்து கணவன் அல்லது மனைவி அப்படின்றத வந்து முதல் காரகத்துவமா வந்து நம்ம 7ஆம் இடத்துல எடுப்போம். அடுத்தது வந்து மற்ற எல்லாமே வந்து 7ஆம் பாவமாக தான் வரும். சமுதாயம், நண்பர்கள், கூட்டாளி, வரவு செலவாளிகள், நம்ம இடத்துக்கு நாடி வருபவர்கள், நம்மை நாடி வருபவர்கள், நம்மிடம் தொழில் செய்ய வருபவர்கள், இவங்க எல்லாமே 7ஆம் பாவம் தான். அப்போ இந்த 7ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து பாதகாதிபதி வலுத்து நிற்கிறது. இப்போ இங்க பாவ அமைப்புல பார்க்கக்கூடிய அமைப்பு 7 8 9, இங்க 11க்கு வந்து 9 வந்து அவரு வலுத்து இருக்கிறார். இப்ப மேச லக்னத்துக்கு இந்த 10 11 அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் பொதுவாக செவ்வாய்க்கான எதிர் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது, பகை கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது, 7 உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து இந்த லக்னத்துக்கு முழுமையாக மைனஸை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே பாவ அமைப்புல பார்த்தோம்னா 8 9 10ல இந்த 8க்கு வந்து 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருங்கேந்திரத்தில் அவர் உட்காரக்கூடிய அமைப்பு. அப்ப ரெண்டுமே வந்து கெடலை. இங்க பாதகத்துக்கு வந்து 9ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு, 10க்கு வந்து 10ல உட்காந்துருக்காரு. இங்க கெடவே இல்லை. அப்ப சனி இங்க வந்து இங்க பலமான சனியாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து இவர் என்ன பண்ணும் தெரியுமா? தொழில் ரீதியாக கடுமையான போட்டியை சந்திக்கக்கூடிய அமைப்பா இருக்கும். இவருக்கு இவருடைய வேலையாட்கள் வந்து இவருடைய சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. இல்லை இவர் வந்து ஒரு கவர்மெண்ட் செக்டார்ல பெரிய பதவியில் இருக்காரு. பொதுவா வந்து சனி வந்து மக்கள் தொடர்புடைய கிரகம், அது ஏறியே உட்கார்ந்துருது. அப்ப மக்கள் தொடர்புடைய கிரகம் வந்து ஏறியே உட்கார்ந்து வந்து மேச கிரகத்துக்கு சுத்தமாவே ஆகாது. அது என்ன பண்ணும் அப்படின்னா இவருக்கு இந்த சமுதாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக பெரும் ஒரு சக்தியை இவருக்கு எதிர்ப்பா திருப்பி விட்டுருவார். எப்பவுமே சமுதாயத்தோடு போராடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருந்துட்டு பலமான போராட்டம், கடுமையான போராட்டம்,
போராடி 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 யாரை பார்த்தாலும் வந்து இவருக்கு முன்னால வந்து முகத்துக்கு முன்னால பயங்கரமா புகழ்ச்சியா இருக்கு. உனக்கு என்ன அப்படி இப்படி ஆச்சா போச்சா அப்படின்ட்டு போறவங்க அத்தனை பேருமே முதுகுல குத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த சனி வந்து இந்த இடத்துல வேலை செய்யும். லக்கணத்தையும் பார்த்துடுறார், லக்கணத்துக்கு 10ஆம் இடத்தை பார்த்துடுறார். சாரி, லக்கணத்துக்கு வந்து 1ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை பார்த்துடுறார். அதே மாதிரி லக்கணத்துக்கு இங்க 8, 9, 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தையும் பார்த்துடுறார். இங்க வந்து சனியினுடைய பார்வை. மூன்றாம் பார்வை நேர் லக்கணம். இது கடுமையான விளைவுகளை தரக்கூடிய ஒரு சனியாக இருக்கு. இது வந்து பலப்பட்ட சனி. பொதுவாக வந்து சனி பலமடைந்தால் தொழிலில் வளர்ச்சி, தொழிலில் நேர்த்தி, தொழிலில் நேர்மை. பொதுவாக சனியினுடைய காரகத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கீழ்ப்படிதல், மிக கீழ்ப்படிதல், அர்ப்பணிப்பு, நேரமின்மை, நேரம் பாராமை, இதெல்லாமே வந்து சனியினுடைய அமைப்பில் தான் வரக்கூடிய ஒரு அமைப்பு. பொதுவாக வந்து தனக்குத்தானே எது வந்து சேர்த்துக்காது, மற்றவங்களுக்காக எதையும் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, கீழ்ப்படியக்கூடிய ஒரு அமைப்பு. இது எல்லாமே சனியினுடைய ஒரு அமைப்பு. பொதுவாக ஆயுள் அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த ஆயுளினுடைய அமைப்பு அப்படின்றது வந்து இந்த சனியினுடைய முக்கியமான காரகத்துவம். அப்போ அந்த ஆயுளினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இங்கே பலமாகி இருக்கும் பொழுது, இங்கே இந்த இடத்துல இது சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பலமாக இருக்கு, உச்சமாகி ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஆயுள் பங்கத்துக்கு வந்து எந்த விதமான இடையூறும் வராது. ஆனால் பாவக ரீதியாக 10 கூடையும் 10க்கு 10 போய் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி 11 கூடையும் 9ஆம் இடத்துல, அந்த 11க்கு 9ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது பாதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல அந்த ஜாதகருக்கு வந்து ஆயுள் பங்கத்தை வைக்காம அந்த ஆயுள், அதாவது அந்த ஆயுளுக்கு தகுந்த அளவுக்கு கண்டங்களை அதிகமாக வைக்கக்கூடியவனாக அந்த சனி 7ஆம் இடத்துல உட்காந்துருவார். இது வந்து பலமான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. மற்றபடி தொழில் எல்லாம் கை வைக்க மாட்டார். ஆனால் அவர் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழில் சிறப்பாக மேன்மையில போயிட்டே இருக்கும். ஆனால் அதுக்குன்னு குழி தோன்றதுக்கு, அந்த தொழிலை கெடுக்கிறதுக்கு மிக மிக கடுமையாக எதிரிகள் போராடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எல்லாத்தையும் ஜெயிச்சு இவர் போயிட்டு இருந்தாலும் அதற்கு மேலே ஒருபடி அவரை வந்து அமுத்துறதுக்கான வழிவகைகள் என்னென்னவோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து தொழிலில் வந்து பல இக்கட்டுகளை சந்தித்து கடுமையான ஒரு விளைவுகளை சந்தித்து வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து 7ஆம் இடத்துல சனி இருக்கிறது அப்படின்ற மாதிரியான மேசில் இருக்கிறது. இங்கே கூட வந்து செவ்வாய் சேர்ந்தவர். இங்க சனி மீண்டும் பழுதடைகிறார். சனி செவ்வாய் கூட்டு, சனி தசையும் செவ்வாய் தசையும் வராமல் இருக்கிற வரைக்கும் இந்த லக்னத்துக்கு வந்து இது நல்லது. வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக பொதுமக்களால் கடுமையான பாதிப்பு உருவாக்கப்பட்டு மன உளைச்சலால் இவர் வந்து கடுமையான சிரமத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு அமைப்பு. 2 நெருங்கிய பாகையில் இருக்கக்கூடாது. புதன் சேருதுன்னு வச்சுக்கோங்க. புதன் இந்த இடத்துல ஒரு 28, 29 டிகிரியில, சனி இங்க வந்து பரம உச்சப்பாக அப்படின்னு சொல்லக்கூடிய 20 டிகிரி இருக்காரு. இங்க வந்து புதன் 29 டிகிரி இருக்காரு. லக்ன புள்ளி ஒரு 20 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு ஃபோர்ஜரி வந்து நம்ம உலகத்திலே பார்க்க முடியாது. பயங்கரமான ஃபோர்ஜரி, சமுதாயத்தை மிக கடுமையாக வெல்லக்கூடியவனாக இருக்கார். இந்த புதன் வந்து இங்க 3க்கு 6 கூடியவன். பொதுவாக இந்த லக்னத்திற்கு அதிபாவின்னு சொல்லக்கூடியவன் புதன். ஆனால் 2 பேரும் ஃப்ரெண்டுங்க, சனியும் புதனும் ஃப்ரெண்டு, நட்பு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. ஆனால் இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பாவியாக ரொம்ப கடுமையான பாவின்னு சொல்லக்கூடிய புதன். இங்க வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சனியும் புதன் சேர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய, பொதுவாக வந்து சனி புதன் சேர்க்கை வந்து பெருசாக வந்து பாதிப்பை தராது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா 2மே நட்பு கிரகங்கள். இங்க வந்து உச்சமான சனி, அதோடு புதன் சேரக்கூடிய அமைப்பு. ஆனால் அதாவது கிரக அமைப்புல மட்டும் சேர்க்கை வந்து வேற லக்னமா இருந்தால் நல்லது. ஆனால் மேச லக்னத்துக்கு 3, 6 கூடியவனாக இங்க வரும் பொழுது இவர் என்ன பண்ணுவாருன்னா கேப் மாதிரித்தனம், முளை மாதிரித்தனம், அடுத்தவங்களை ஏமாத்துறது, குயிர்த்தியான எண்ணம், கடுமையான ஒரு மனோபக்குவத்தை கொண்ட ஒரு அமைப்பு, இது எல்லாமே செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இதெல்லாம் வந்து தொழில வந்து இதை யாராலையும் ஜெயிச்சுக்க முடியாது. இவரை யாராலையுமே ஜெயிச்சுக்க முடியாது.
இந்த இடம் வந்து அப்படின்றது வந்து பொதுவா புதன் இங்க இருக்கார், இங்க கூட வர வேண்டாம், 6 இருக்கார். லக்ன புள்ளி மட்டும் ஒரு 20 டிகிரி 22 டிகிரிக்கு மாறிடுது அப்படின்னா இங்க ராசியில பார்க்கும்போது 6 இருக்காரு, 7 வந்து 10 11 இருக்காங்க. இது மாதிரியான ஒரு அமைப்பா இருக்கு. ஆனா லக்னம் வந்து வேற கொஞ்சம் தாண்டி இருந்ததுன்னா இங்க தாண்டி வந்துடும். புதன சனியும் வந்து பாவத்துல வந்து ஒரே மாதிரி இருக்கும். பாவ கட்டத்துல பார்த்தோம்னா ஒரே இடத்துல இருக்கும். அப்ப இங்க என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஜாதகர் தொழிலில் வெல்ல முடியாத ஒருவனா இருப்பான். ஆனா அதே தொழிலை வந்து இல்லீகல்ல, அதாவது வந்து சட்டத்திற்கு புறம்பான அனைத்து வகையிலும் அந்த ஜாதகரை இந்த சனி வழி நடத்தும் கண்டிப்பாக. ஏன்னா பாதகாதிபதி 10 குடையனும் 7 உச்சமாகி ஸ்தான பலம் பெற்று 6 குடையனோடு சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது மிக கடுமையான ஒரு பலன்களை தரக்கூடியவனாக இருப்பான். எப்படி அவனை துஷ்டனாக்கிடும், ஜாதகனை துஷ்டனாக்கி மறைமுகமாக அனைத்து விஷயங்களும் அவர் செயல்பட்டு சட்டத்திற்கு புறம்பான அனைத்து தொழில்களையும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சனி புதன் காம்போ அப்படின்றது வந்து அவர் அங்கேயே இருந்தாலும் சரி, ஒரு 20-22 டிகிரி இருந்தாலும் இவர் 20 டிகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய உச்சப்பாகையில் இருந்தனால் இந்த சனி புதன் அப்படின்ற காம்போ மேச லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. அதுவே வந்து பொதுவாக வேற ஏதாவது லக்னமா இருந்ததுன்னா சனி புதன் காம்போ அப்படின்றது நல்லா இருக்கும். இதுக்கு வந்து அது நல்லா இருக்காது. இங்கதான் சட்டத்திற்கு புறம்பான அனைத்து வேலைகளும் நடக்கும். இங்க செவ்வாய் இங்க இருக்கார், சனி வந்து இங்க ஒரு 20 டிகிரி இருக்காரு, செவ்வாய் வந்து இங்க ஒரு 10 டிகிரிக்குள்ள இருக்காருன்னு வச்சுக்கோமே. அட்டமாதிபதி இங்க லக்னாதிபதி இங்க வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார், ஆயுளுக்கு பங்கம் இல்லை. இதுவும் அதேதான், ஆயுளுக்கு பங்கம் இல்லை. ஆனால் அந்த தொழிலின் மூலமாக வரக்கூடிய அவப்பெயரினால் சிறை பங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும், மான பங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும், தற்கொலைக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றதெல்லாம் வரும் இந்த இடத்துல. ஏன்னா 8 சம்பந்தப்பட்டு வந்ததுன்னா அது வந்து சிரமத்தை கொடுக்கும். பொதுவாக சனி செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, சனி செவ்வாய் அப்படின்ற பகை கிரகங்கள் ஒருமித்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது மிக கடுமையான விளைவுகளை தரக்கூடியவனாக இருப்பார். அதே மாதிரி இந்த 10ல செவ்வாய் இருந்தாலும் அப்படித்தான். இப்போ 10ஆம் பாவத்தை அவர் கேட்டிருக்காரு. அப்ப 10ல் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து செவ்வாய், லக்னாதிபதி இங்க உச்சமாயிருது, ஆட்சி செவ்வாய், உச்ச செவ்வாய். இங்க வந்து சனி அப்படின்னு சொல்லக்கூடிய 10 குடையவன், இங்க லக்னாதிபதியும் 10 குடையவனும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு. இங்க இருக்கக்கூடிய பலன் வேற, இங்க இருக்கக்கூடிய பலன் வேற. இங்க செவ்வாய் சனி கூட்டு அப்படின்றது வந்து பொதுவாக அடிதடி வம்பு சண்டை வழக்கு இது எல்லாமே செய்யக்கூடியது. இது எங்க போகும் அப்படின்னா வேற நாடுகளுக்கு போயிட்டு தொழில் ரீதியாக லக்னாதிபதியோடு சேர்ந்த சனி இருந்தாலும் 2 கெடுகிரகங்கள் அப்படின்ற அமைப்பு அப்படின்றதுனால வந்து உள்ளூருக்குள்ள ஜெயிக்காதது, வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி. ஏன்னா செவ்வாய் உச்சமாயிரும், அதாவது 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் போய் அவர் உச்சமாகிறார். அப்ப தொழிலுக்காக தொழில் செய்யக்கூடிய விஷயத்திற்காக இவர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, வெளிநாடுகளில் சென்று பொருள் ஈட்டக்கூடியது, பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அல்லது அங்கேயே போயிட்டு அப்படியேவும் நிலையா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கலாம். செவ்வாய் இங்க இருந்ததுன்னா அந்த வேலையை செய்யும். அதே மாதிரி இந்த செவ்வாயோட அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பை காட்டிலும் இந்த இடத்துல இருந்ததுன்னா வேற எந்த விதமான பலமும் கிடையாது, அதாவது வந்து அந்த ஒரு பலவீனமும் கிடையாது. இருந்த இடத்துலயே கரகரகரன்னு சுற்றி சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது 10ல சனி இருந்ததுனால் மேச லக்னத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பாதிப்பையும் தராது. ஆனால் சனி தசை வராமல் இருக்கணும். இது மட்டும்தான் வந்து ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்த லக்னம் பார்த்தோம் அப்படின்னா ரிஷப லக்னம். இப்போ இது வரைக்கும் சொன்னதெல்லாம் அப்படியே உள்டாவா மாறிங்க. இங்க 10ல சனி, 6, 7, 8, 9, 10ல சனி மூலத்திரிகோண வீட்டில், சனியுடைய மூலத்திரிகோண வீட்டில் உட்காந்துருக்காரு. இங்க கும்ப லக்னத்துக்கு ரிஷப லக்னத்துக்கு இவர் வந்து அதியோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அந்த அதியோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா 10ஆம் இடத்துல இவர் வந்து ஸ்திர லக்னம், ரிஷப லக்னம் ஸ்திர ராசியிலே இருக்கார். இருந்த இடத்துலயே சம்பாதிக்கும், இருந்த இடத்துலயே தொழிலை பண்ணும், அவன் பூர்வீக தொழிலை பண்ணும், அவன் அப்பாவுடைய தொழிலை பண்ணும், வழி வழியா வந்துட்டு இருக்கக்கூடிய தொழில் ஒரு அக்மார்க் தொழிலை செஞ்சுட்டு இருப்பாங்க. தெளிவான முறையில் அக்மார்க் தொழில் அப்படின்னு சொல்லக்கூடியது. அக்மார்க் அப்படின்னா நேர்த்தியான நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எந்த பொருள் எடுத்தாலும் தரமான ஒரு உற்பத்தியில செய்யக்கூடிய அமைப்பு. இந்த பொருள் இவங்களுக்கு காலங்காலமாக பெயரை வாங்கி தந்தது அப்படின்னு சொல்லி, ஊரை வாங்கினால் பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப அந்த ஊரை வாங்கினால் பேரை வாங்கலாம் அப்படின்றத, சாரி பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம் அப்படின்றது அவருடைய பேரு அந்த ஊருக்குள்ள விளங்கி நிற்கும். இப்ப நம்ம வந்து திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா தான் அது சொல்றது. அல்வாங்கிறதே எல்லா பக்கமே சாப்பிட்றதுதான், எல்லா பக்கமே இருக்கக்கூடிய ஒரு இனிப்பு பாகம் தான். ஆனால் திருநெல்வேலியில இருட்டுக்கடை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இருட்டுக்கடைன்னு
ஒரு இத்தினூண்டு இருட்டுக்கடையை வந்து அடையாளப்படுத்தக்கூடிய அமைப்பில் வந்து இந்த சனி பகவான் வந்து அவருக்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரிஷப லக்னமாகி 10ல் சனி இருந்தால் அந்த வேலையை செய்யும். அதுதான் பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா. அல்வா வேற இடத்துலையும் கிடைக்காதா? கிடைக்கும், அங்கதான் கிடைக்குது. அது நல்லா இருக்கு, அது ஃபேமஸ். இதுதான் பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இருந்தாலும் நீங்க வந்து 9, 10 குடையவனாக இருக்கான். இந்த 9, 10 குடையவனாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து இங்க அதியோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய கிரகம் 10ஆம் இடத்துல இருந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. அங்க வந்து சனி தசை இங்க வரலாம், தாராளமாக வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இங்க என்ன அப்படின்னா சனி தசை நடந்து 10ல் சனி இருந்து அவருடைய தொழிலில் வந்து அவர் வந்து மிகப்பெரிய ஒரு யோகவானா வந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு மமதை அப்படின்றது வந்து அதிகமாக வந்துடும். அது அதீதமான மமதை வரும். என்னதான் இருந்தாலும் அந்த 10 குடையனாகவும் 9 குடையனாகவும் பாவக ரீதியாக யோக கிரகங்களாக வரப்பெறினும் அந்த கிரகத்தினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த கிரகத்தை பொறுத்தவரை அதனுடைய தன்மை அப்படின்றது வந்து மாறாது. அந்த தன்மை எப்பவுமே மாறாது. சுபகிரகத்திற்கான சுபத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது பல கெடுதல்களை பண்ணாலும் அந்த யோக பலன்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த கெடுகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனுடைய ஒரு எண்ணத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கும், ஒரு ஓரத்தில் வச்சுக்கிட்டே இருக்கும். எப்படி இருந்தாலும் இவனை வந்து கொஞ்சம் அப்படியே நம்ம கறந்துடலாமா, இவனை வந்து கொஞ்சம் கவுத்து விட்டுடலாமா, இவனை எப்படியாவது ஏமாற்றி நம்ம வந்து பணம் சம்பாதிக்கலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகளுக்கெல்லாம் கொண்டு வந்துடும். ஆனால் இங்கே வந்து அது வந்து சம்பாதிச்சுட்டே இருக்கும், நிறைய போயிட்டே இருக்கும், எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கையாகவும் இருக்கும். ரிஷபலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 10ல் இருக்கக்கூடிய சனி வந்து எதிரிகள் இல்லாத வாழ்க்கை, அதாவது தொழிலில் எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கையாகவே போயிட்டு இருக்கும். அது அப்படியே மெதுவாக மேன்மேலும் வசந்து போயிட்டே இருக்கும். அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த தொழிலினுடைய முன்னேற்றத்தின் காரணமாக மற்றவங்களை வந்து தனக்கு எதிரியாக நினைச்சு அவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய தொழிலை வந்து வாரி விடுறதுல வந்து இவங்க வந்து கில்லாடிகளாக இருப்பாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா இது கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். யார் சொன்னாலும் கேட்டுக்க மாட்டாங்க. கேட்டுக்காம தான் அவங்க வந்து என்னுடைய தொழிலில் நானே ராஜா, என்னுடைய தொழிலில் நானே மந்திரி, என்னுடைய தொழிலில் நானே தொழிலாளி, என்ன கேட்கறதுக்கு யாரு இருக்கு? நான் நேர்மையான முறையில் தான் தொழில் செஞ்சுட்டு இருக்கேன். ஆனால் இவங்க நேர்மையான முறையில் தொழில் செய்கிறாங்கிறதுக்காக வந்து மற்றவங்க வந்து 10 ரூபாய்க்கு விற்கிற பொருளை வந்து இவங்க 9 ரூபாய்க்கு விற்பாங்க. மற்றவங்க வந்து நமக்கு வந்து வாடிக்கையாளர்களுக்கு வந்து நான் நல்லது செய்கிறேன்ற பேரில் இவங்களுக்கான சக தொழில் செய்யக்கூடிய அந்த தொழிலதிபர்களை வந்து இவங்க கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. இது வந்து கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய அமைப்பு தான். அது இவங்க வளர்ந்து மற்றவங்களை கெடுக்கிறது. இந்த நேரத்தில் வந்து இவங்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு யாரோ ஒருத்தர் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும். இப்போ இல்லாமல் போச்சுன்னா அப்படின்னா கொஞ்சம் கடுமையாக தான் வரும் அந்த பலனும். அப்போ 10ல் வந்து அந்த சனி இருந்து மூலத்திரிகோணம் வீட்டில் ஆட்சி மூலத்திரிகோணமாகி தொழிலில் வந்து நல்லா கிங்காயிட்டு இருக்கும்போது நமக்கு எதிரிகள் எவனுமே இல்லைன்னு நினைக்கக்கூடிய அந்த மனநிலை வரும் பொழுது இது ஒரு குரல் சொன்ன மாதிரி, அதாவது ஒரு அரசனுக்கு வந்து எடுத்து உரைக்கிறதுக்கு யார் இல்லாமல் போனாலும் கெடுக்கிறதுக்காக தானா கெடுப்பு வரும். இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பாரே இல்லாமல் கெடும் அப்படின்னு சொல்லணும். இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் அப்படின்றது வந்து அதாவது ஒரு தப்பு செய்யும் பொழுது அதை தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தர் இல்லை, தட்டி கேட்கக்கூடிய ஒரு மந்திரியோ ஒரு சேவகனோ ஒரு படைத்தளபதி இல்லை அப்படின்னா அவருக்கு எதிரிகளே இல்லைனாலும் தானா அழிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு குரல் வந்து வள்ளுவம் சொல்லக்கூடிய வள்ளுவர் வாக்கு. அது மாதிரி இடுப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பாறை இல்லாமல் கெடும் அப்படின்னு சொல்லுது. கெடுக்கிறதுக்கு அவனுக்கு ஆளே இல்லைனாலும் தானா கெட்டு போயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு வந்து இந்த இடத்துல வந்து சனியினுடைய அமைப்பு வந்து நல்ல தொழிலில் வந்து உயர்த்தி கொடுத்து மீண்டும் அதை வந்து சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. இது வந்து பலம் பெற்ற சனி தான். மேசலக்கணத்துக்கு இங்கே பலம் பெற்ற சனி தான். அதே இங்கே லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிஷப லக்னத்துக்கு 6 சனி இன்னும் அதிகமான ஒரு பலத்தை உடைய சனி, நல்ல ஒரு பலத்தை உடைய சனி, உச்சம் அல்லவா, உச்சச்சனி. இங்க வந்து 7 சனி. இது அந்த ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல வந்து பலம் பெறக்கூடிய சனி. இதெல்லாம் என்னன்னா இது பலம் பெறக்கூடியது தான். இந்த பலம் அப்படின்றது வேற, சுபத்தன்மை அப்படின்றது வேற அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதாவது வந்து சுபத்தன்மை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லக்னத்திற்கு குரு அஷ்டம லாபாதிபதி, இவருடைய பார்வை அப்படின்றது வந்து சனிக்கு விழுகிறது வந்து நல்லது. இதுலையுமே வந்து சுபத்தன்மை எப்படி அடையுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். இதே மேச லக்னத்திற்கு குரு
9, 12 கூடியவர். இப்போ 9, 12 கூடியவர் வந்து குரு சனியோடு சேர்ந்தாலும் அல்லது ரிஷப லக்னத்திற்கு குரு சனியோடு சேர்ந்தாலும் இங்க என்ன பண்ண அப்படின்னா, இங்க வந்து சனியினுடைய அமைப்பை குரு சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் கெடு கிரகத்தினுடைய அமைப்பை நியூட்ரல் பண்ணும். அப்ப இந்த கிரகத்தினுடைய பலம் அப்படின்றது வந்து சுபத்தன்மையாக மாறும். பலம்ன்றது என்னங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரு கிரகம் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், ஸ்தான பலம், இதுல வந்து பலமுள்ள கிரகம். இதை வந்து சுப கிரகங்கள் பார்வையிடக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும்போது அந்த கிரகம் வந்து சுபத்தன்மை அடையும். இதான் சுபத்தன்மைக்கும் பலத்துக்கும் உள்ள வித்தியாசம். சுபத்தன்மை உள்ள கிரகங்கள் என்றும் அந்த ஜாதகருக்கு இழி பலன்களை தருவது கிடையாது, கெடு பலன்களை தருவது கிடையாது. பலம் பெற்ற கிரகங்கள் அந்த ஜாதகருக்கு லக்ன ரீதியாக, அந்த லக்னத்தின் பாவக ரீதியாக வரக்கூடிய கிரகங்கள் அந்த கெடு பலனை தந்தே தீரும் அப்படிங்கிறத உண்மை. இதுதான் வந்து அந்த கிரகங்களுடைய பெரும் ஒரு உன்னதமான ஒரு உண்மை. இப்போ ஒரு லக்னத்தை மட்டுமே வச்சு பார்ப்போம். மேஷ லக்னத்தை வச்சு பார்ப்போம். மேஷ லக்னத்துக்கு வந்து சனி இந்த இடத்துல இருக்கார். இப்போ குரு லக்னத்திலே இருந்து பார்த்துடுறார். இங்க இது சுபத்தன்மையான சனி. இதே குரு இங்க இருக்கக்கூடியது வந்து சுபத்தன்மை அல்ல. அப்படின்னா கிரக இணைவு. இங்க இந்த குருவனுடைய அமைப்புல வந்து இந்த குருவனுடைய சுபத்தன்மை சனிக்கு கொடுத்தாகணும். இங்க இவருடைய பவர் அதிகம், இங்க இவருடைய பவர் கம்மி. கிரக இணைவுகளால் சுபத்தன்மைன்னு சொல்ல முடியாதவை. அதே குரு இங்கிருந்து பார்த்துட்டார் அப்படின்னா இங்க பாக்கியாதிபதியும் விரையாதிபதியும் லக்னத்தில் உட்காந்துறாரு, அங்க ஸ்ட்ராங் ஆயிடுறாரு, ஸ்தான பலம் ஆயிடுறாரு. பாக்கியாதிபதி லக்னத்தில் போய் உட்காந்துடுறாரு. அப்ப இங்க நம்ம வந்து அதாவது சீவனின் சுபரே வாழ இங்க சீரியர் நோக்கிற, இங்க வந்து பாவர் தான் நோக்குறாரு. இங்க எப்படி வச்சுக்கோங்க, இங்க வந்து சுக்கிரன் இருக்காரு, சாரி குரு இங்கே இருக்கு. மீண்டும் இன்னொரு சுபகிரகம் இங்க பார்த்தாச்சு. அப்ப இது வந்து யோகமுள்ள சனியா செயல்படும். இத கிரகம் வந்து சுபத்தன்மை அடைவதற்கும் கிரகம் வந்து பலமுள்ள கிரகமாக இருக்கிறதுக்கும், பலமுள்ள கிரகம் வந்து அதனுடைய காரகத்துவத்தை மட்டும் கொடுக்கும். அந்த காரகத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல பாதகத்தை செய்ய வேண்டிய கிரகமாக இருந்தால் பாதகத்தை செஞ்சிடும். ஆனால் சுபத்தன்மை அடைந்தால் காரகத்தையும் கொடுக்கும், பாதகம் செய்யக்கூடிய அமைப்பாக இருந்தால் அதை வந்து தவிர்த்து, அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இங்க குரு இங்க பார்க்குறாரு. இங்க வந்து சனி வந்து சுபத்தன்மை அடைந்த குரு, சுபத்தன்மை அடைந்த சனி இங்க வந்து கிட்டத்தட்ட வந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய பலன் அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து 100% கொடுத்துருவாரு. என்ன பலன் கொடுப்பாரு? மக்கள் தொடர்பில் மகத்துவமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 7 கூட 7 உட்காந்துருக்கான். மக்கள் தொடர்பில் மகத்துவமான ஒரு அமைப்பு இங்க இருக்காரு சார் சனி. இங்க வந்து பலன் இல்ல, ஆட்சி. இப்ப குரு வந்து இங்க சேர்றது வந்து நீச்சம், பலன் இழந்த குருவா போயிடுவார். இதே குரு இங்க உட்காந்துறாரு, 10ல உட்கார்ந்த சனி, குரு இங்க இல்லை. குருவை சனி பார்த்துறாரு, சாரி சனியை குருவும் பார்த்துறாரு, குருவை சனியும் பார்த்துறாரு. இங்க இப்ப வந்து யோகமான அமைப்பு. இங்க வந்து இங்க 100 மார்க் கொடுக்கலாம், 110மே கொடுக்கலாம், 150மே கொடுக்கலாம். இங்க பாதகத்தை செய்ய மாட்டார். சனி தசை வந்தாலும் அதை பத்தி பிரச்சனை இல்லை. சுபகிரகமாக பாக்கியாதிபதியை பார்த்துறாரு. லக்ன ரீதியாக பாக்கியாதிபதி இவர் எங்க வெளிநாடுகளுக்கு சென்று வேலை செய்யக்கூடிய அமைப்பு, தொலைதூர நாடுகளுக்கு சென்று வேலை செய்யக்கூடிய அமைப்பு. இன்னும் ஒரு விஷயம், எப்பவுமே 10ஆம் இடத்துல வந்து ஒத்த கிரகம் இருக்கிறது நல்லது, 2-3 கிரகம் இருக்கிறதுனா நல்லது இல்லை. இப்போ இங்க குரு வந்து நீச்சமாக இங்க உட்காந்துடுறாரு. இங்க இந்த மேச லக்னத்துக்கு வந்து 5-10 கூடிய கிரகம் சுக்கிரன் இங்க வந்து உட்காந்துடுறாரு. தொழில் நல்லா இருக்கும், வெளிநாடுகளுக்கு போய் வேலை செய்வார். ஏன்னா 12 கூடையன் வந்து 10ல உட்காந்துடுறாரு. 12 கூடையனோடு தொடர்பு, இங்க உட்கார்ந்தாலும் 12 கூடையனோடு தொடர்பு, 5-10 கூடையனோட தொடர்பு. இப்போ சொந்த ஊரு, சொந்த வீடு இதையெல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டு வாசம் இதெல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு. அங்க போயிடுவார். ஆனா கல்யாணம் நடக்காது. கல்யாணம் நடந்தாலும் அந்த குடும்ப உறவில் மிக கடுமையான தகராறை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பார்.
ஏன்னா 12 குடையவன் இங்கே உட்காந்துருக்காரு, சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இங்கே உட்காந்துருக்கு, சனி அப்படின்றது வந்து ஆட்சி, நட்பு வீட்டில் சுக்கிரன், நீச்ச வீட்டில் குரு, 12 குடையவன் இங்கே வந்து நீச்சமாயிடுறாரு. அப்போ சுகபோகத்தை தரக்கூடிய கிரகம் நீச்சமாயிரு. பாக்கியாதிபதி அங்கே உட்காந்துருக்காரு, கல்யாணத்தை பண்ணி வச்சிருவார். ஆனால் அந்த கட்டில் சுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாம்பத்தியத்தில் அவங்களுக்கு வந்து பிரச்சனை வரும். பொதுவாகவே 3ல் 10ஆம் இடத்துல வந்து ஒரு 3 கிரகம் இருந்ததுன்னா கொஞ்சம் சிரமமான பலனை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் சொல்லுவாங்க. இப்போ கேடப்பா ஈரைந்து முக்கோல் இருக்கு, விதியுள்ள சன்னியாசி யோகம் யோகம் அப்படின்னு சொல்லுவோம். கேடப்பா ஈரைந்து முக்கோல் இருக்கு, கேடப்பா ஈரைந்துனா 10, 2 5, 5 + 5 10ல் முக்கோல் இருக்க 3 கோல் நிற்கிது. கேடப்பா ஈரைந்து முக்கோல் இருக்க, விதியுள்ள சன்னியாசி யோகம் யோகம் அப்படின்றது. ஆழப்பா அத்தலத்தில் 2 கோல் இருக்க, அப்பனே தபசியடா ஞானி, ஒரு கோல் இல்லை, இது இல்லை, ஏதோ ஒருத்தர் இல்லை, சனி சுக்கிரன் இருக்கார். ஆழப்பா அத்தலத்தில் 2 கோல் இருக்க, அப்பனே தபசியடா ஞானி யோகி, கூடப்பா ஒரு கோலும் குணமாகி நிற்கிது, ஒரு கோல் மட்டும் நிற்கிது. குழப்ப ஒரு கோலும் குணமாகி நிற்கில், கோடைத்தில் ஞானியடா மேதையாகி, வீணப்பா விண்ணுலகத்தேவரோடு வீட்டிருப்பான் விதமாக ரிஷிகளோட அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இருக்கணும் 10 இருந்ததுன்னா அவருக்கு நல்ல யோகம். பொதுவாகவே 10ஆம் இடத்துல வேற எந்த லக்கணமா இருந்தாலும் சரி, கும்ப லக்கணமா இருந்து சனி 10 இருக்கு, அரசாங்க வேலையாளுக்கு இருந்தா ஆமான்னுவாங்க. அல்லது அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களான்னா ஆமான்னு சொல்லுவாங்க. இங்கே சப்போர்ட் பண்ணக்கூடியது மிக ஒரு புத்திசாலித்தனமான ஒரு பலன் எப்படி இருக்கணும்னா, பொதுவாக வந்து 2ஆம் இடம் 4ஆம் இடம் 7ஆம் இடம் இதெல்லாம் சேர்ந்துன்னா அப்படி இப்படின்ற மாதிரிலாம் அந்த அரசாங்க வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் எல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடியது. 10ல் ஒரு கிரகம் இருக்கா, அது அரசாங்க வேலையை கொடுக்கும். 1 ஒரு கிரகம், இது சூரியனுக்கு திரிகோண வீடுகளில் சம்பந்தப்பட்டிருக்கணும். சூரியனை ஏதோ ஒரு வகையில் தொடர்பு கொண்டு இருக்கணும். அப்போ சனின்றது வந்து மக்கள் தொடர்பு, சூரியன்றது வந்து அரசாங்கம். அப்ப இந்த 2 கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏதோ ஒரு வகையில் தொடர்பு கொண்டு இருந்தால், 10ஆம் பாவத்தில் 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து சனி சூரிய தொடர்புள்ள ஒரு ஜாதகமாக இருந்தால் அது வந்து அரசாங்க வேலை கண்டிப்பாக இருக்கு. இப்போ 3 கோள்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து 10ஆம் இடத்துல வந்து ஒரு பாதகமான பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். 2 கோள்கள் இருக்கும்பொழுது ஓரளவுக்கு ஒரு நேர்த்தியான வாழ்க்கையை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஒரு கோள் நின்றால் கண்டிப்பாக அவர் வந்து கோழையத்தில் ஞானியாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு. வீணப்பா விண்ணுலக தேவரோடு வீட்டிருப்பான் விதமாக ரிஷிகளோட அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது வந்து மந்திரிகள் சபையோட விண்ணுலக தேவர் அப்படின்னா நம்ம இப்போதைக்கு இருக்கக்கூடிய அந்த அரசாங்க உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து 10ல் வந்து ஒரு கிரகம் இருந்தால் நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஆக இந்த 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஜாதகருக்கு மிக உன்னதமான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு பாவகமாகவும் வரும். அதேமாதிரி அந்த 10ல் வந்து வேற இந்த 2 லக்னங்களை தவிர வேற ஏதாவது ஒரு லக்னங்கள் இருந்து அந்த இடத்துல வந்து 10ல் வந்து சனி இருந்துட்டா மிக கடுமையான ஒரு பலனை தரக்கூடிய அமைப்பாக இருக்கு. இங்கே கடக லக்னம் போடுவோம். இங்கே 10ல் வந்து சனி நீச்சம். இங்க இது ஒரு நல்ல அமைப்பு. கடகலக்னக்காரங்களுக்கு வந்து 7, 8 குடையவனா இருக்கு. அட்டமாதிபதி நீச்சமாகிறதுங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு கடுமையான ஒரு விஷயம்தான். எப்பவுமே சனி நீச்சம் 2 போர்ட்போலியோ இருக்காங்க. ஆயுள் ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவனும் சனி, ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவனும் சனி. அது இங்க 10ல் போயிட்டு சனி நின்றது அப்படின்னா இவருக்கு வாழ்நாள் முழுசு பிறந்த நாள்ல இருந்தே வியாதி 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 வியாதி. கடக லக்னமும் நீர் ராசி, அதுவும் சரராசி. இங்க 10ல் வந்து சரராசியில சனி நீச்சம். இங்க 7 குடையனாகவும் 8 குடையனாகவும் வந்து கல்யாணம் பண்ணது இப்போ அவருக்கு வந்து வியாதி நிறையா இருக்கு. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை சந்திக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு. ரொம்ப கடுமையை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. அதாவது அந்த கடக லக்னத்துக்கு 10க்கு சனி வந்து
எட்டுக்குடையவனாக இருந்து நீச்சமாகிறது அப்படிங்கிறது வந்து அது ஒரு விதத்தில் எடுத்துக்கிட்டாலும் எட்டுக்குடையவனாக இருக்கக்கூடிய நீச்சமாகிறது வந்து ஆயுள் ஸ்தானத்தில் ஆயுள் பலத்தில் கை வைக்கும். அவனே காரகம், சனியே காரகாதிபதி ஆயுள், அதுவும் அந்த ஆயுளில் வந்து கை வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கடக லக்னத்துக்கு வந்து நீச்ச சனியினுடைய அமைப்பு ஒரு தோதான அமைப்பு கிடையாது. இங்கே மகர லக்னமாக இருக்கு, லக்னாதிபதியே 10ல். மகர லக்னம், லக்னாதிபதி 10ல். சரி சரி, இது ஒரு அருமையான அமைப்பு. லக்னாதிபதி 10ல் உச்சமான அமைப்பு. இங்க லக்னத்துக்கு வந்து 12 3 கூடிய குரு இங்க உட்காந்து பார்த்தாரு, நல்ல அமைப்பு. பொதுவாக வந்து குரு சனி சேர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது பலர் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து அந்த குரு சனி சேர்க்கை அப்படின்றது வந்து கொஞ்சம் அந்த காம்பினேஷன் அப்படின்றது வந்து ஒரு சுபகிரகம் ஒரு அசுபகிரகம் அப்படின்ற அமைப்பில் வந்து குரு சனி சேர்க்கை அப்படின்றது வந்து தொழிலுக்கு படாதவாறு படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்குமே குரு சனி சேர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது சனி தொழில்காரகன், குரு பணக்காரன், பணக்காரன்னு சொல்லலாம் அல்லது பணக்காரகன் அப்படின்னு சொல்லலாம். கட்டுக்கட்டான பணத்திற்கு சொந்தக்காரன் குரு, கட்டி தங்கத்திற்கு சொந்தக்காரன் குரு. பொதுவாக குருனாலே தங்கம் தானே. இப்போ இந்த தங்கத்திற்கான குருவும் தங்கத்திற்கான கிரகமும் தொழிலுக்கான கிரகமும் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஆட்சி வீட்டில் அல்லது மூலத்திரிகோண வீட்டில் அல்லது உச்ச வீடுகளில் இந்த கிரக இணைவுகள் சேருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து எப்பவுமே தொழில் உண்டு. இப்போ இது பார்க்குது விரும்பி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. 10ல் வந்து சனியினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது 10ஆம் இடத்துல. இப்போ இந்த சுக்கரனை பொறுத்து இந்த சுக்கரன் வந்து இங்கே உட்கார்ந்தார், பரஸ்பரம் இடமாற்றம், பரிவர்த்தனை, யோகம், பயங்கரமான யோகம். இங்க லக்னம் வந்து மகர லக்னம், லக்னாதிபதி வந்து சனி உச்சம். இங்க 12 3 கூடையவனாக இருக்கக்கூடிய குரு இருந்தாலும் ஓரளவுக்கு இது வெளிநாடுகளில் போய் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு. லக்னாதிபதி இங்க வந்துடுறாரு, பரஸ்பரம் வந்து மியூச்சுவல் டிரான்ஸ்மிட் மாறிக்கிறாங்க, பரிவர்த்தனை இருக்கக்கூடிய அமைப்பு. அப்போ இங்க சீவனின் சுபரே வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்ப இங்க வந்து இன்னொரு அமைப்புல வந்து சந்திரன் இங்க உட்கார்ந்து இருக்காரு, சூரியன் இங்க இருக்க, வளர்மையாக இருக்கக்கூடியது அந்த பௌர்ணமிக்கு இந்த பக்கமா இருக்கக்கூடியது அழகா பார்த்துறாரு. இது என்ன ஒரு அமைப்பு, மிக அருமையான அமைப்பு. இங்க வந்து 10ல் நான் எப்பவுமே இருக்கக்கூடிய சனியினுடைய அமைப்பு அப்படின்றது வந்து மோசமான சனி அப்படின்னு சொல்லிட்டேன். அது வந்து மற்ற லக்னங்களுக்கு இங்க வந்து 1 2 3 இந்த லக்னங்களை தவிர மீதி இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய அமைப்பு. இங்க வந்து இதுலயும் வந்து 10ல் வந்து இந்த இடத்துல வந்து உச்ச வீடாகத்தான் இங்க இருக்கு. அப்ப இந்த 2 லக்னங்களுக்கும் இது வந்து நன்மையை தரக்கூடிய சனி 10. இங்க லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர லக்னத்துக்கே 10ல் சனி உச்சம். இப்போ வந்து ஒரு பரிவர்த்தனை இருக்காங்க, லக்னாதிபதி 10லையும் 10 கூடையவன் லக்னத்துல 10 5 கூடையவன் லக்னத்துல. இது மிக உன்னதமான ஒரு அமைப்பு. இதெல்லாம் ஒரு 200% மேல யோக பலனை தரக்கூடிய சனி இது. இப்போ கும்ப லக்னம் இங்க சனி இந்த அளவுக்கு யோகம் இங்க இருக்காரு. இப்ப இந்த மகர லக்னத்துக்கு சனி உச்சமாகி தரக்கூடிய பலனை காட்டிலும் கும்ப லக்னத்துக்கு லக்னாதிபதி 10ல் போய் உட்கார்ந்தாரு. இங்க முழுமையாக பலம் இழந்த சனி. இங்க வந்து சுக்கரனுடைய வீடு உச்ச வீடு இதெல்லாம் கிடையாது. இங்க செவ்வாயனுடைய வீடு சனிக்கு வந்து பகை வீடு அதெல்லாம் கிடையாது. இங்க 7ல் இருக்கக்கூடிய சனிக்கு ஸ்தான பலம், இங்க 10ல் இருக்கக்கூடிய சனிக்கு ஸ்தான பலம் கிடையாது. இதே கும்ப லக்னத்துக்கு சனி இங்க 10ல் உட்கார்ந்தாலும் அந்த கடுமையான பலனை தருவார். லக்னாதிபதி 10ல் போய் உட்கார்ந்தாரு, சனி தசை வராமல் தான் நல்லது. லக்னாதிபதியினுடைய தசை வந்தது அப்படின்னா அவர் படாதவன் படுத்திடுவார். அப்போ ஒவ்வொரு லக்னங்களுக்கும் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னாதிபதியே 10ல் போய் உட்கார்ந்தாலும் கும்ப லக்னக்காரங்களுக்கு இங்க போய் சனி உட்கார்ந்து அப்படின்னா அவங்களுக்கு நாய்படாத வார்டு தான் கடைசி வரைக்கும், வாழ்நாள் முழுமைக்குமே அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடியது. நீங்க வேணா சொல்லிக்கலாம் வந்து பலகார ராசியா இருக்கு, காலபுருஷ தத்துவத்தின் 8ஆம் இடம், அதனால சனியினுடைய அமைப்பினுடைய
விதி கோட்பாடு வந்து 10ல் வந்து சனி இருந்தாலும் இவர் இங்கே பார்க்கக்கூடிய அமைப்பு வந்து 12ஆம் இடத்தை பார்த்துட்டு இருப்பார். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே வந்து 10ஆம் பார்வை 8, 9, 10 லக்னத்துக்கு 7 பார்க்கறதும், லக்னத்துக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதும், லக்னத்துக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதும் எந்த அளவுக்கு ஒரு சிரமத்தை கொடுப்பாரு இவர். அப்போ இது மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து அந்த கிரகங்கள் பலன் செய்யும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நமக்கு இந்த கேள்வியை கேட்டு இவ்வளவு தூரம் விளக்கத்தை கேட்டு பெற்ற நமது கந்தசாமி பாண்டியன் அவர்களுக்கு நன்றி.